ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பார்த்திங்கன்னா வால்பாறை ரீச் ஆயாச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய 2 ஸ்பீடு பிரேக் தான். பார்த்திங்கன்னா இங்கே கேமரா ஆன் பண்ணேன். மழை அப்படியே தூரிகிட்டே தாங்க இருக்குது. ரொம்பவே விசிபிலிட்டிலாம் ரொம்பவே ஒன்றுமே தெரிலங்க. எப்படி சொல்கிறது, ஏன்னா வந்து வைசரை தொடச்சாலும் கிளியராக தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கேன். அதுவும் மான்சூன் ரைடு மழையில் ஓட்டினீங்கன்னா டக்குன்னு உடம்பு டயர்டாகிடுது. அப்புறம் என்னங்க பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர், நானும் சரி அந்த டேர்னிங் திரும்பினாலும் ஊர் வந்துடும் நினச்சேன். நமக்கே சஸ்பென்ஸாக கொடுத்துட்ருக்கு. இதுதான் அது இதுதான் அது எது அது அந்த காமெடி எது காரி துப்பிடுவேன் இல்லைங்க. இதுக்கு அடுத்து எஸ், இங்கேருந்து ஊர் ஸ்டார்டிங் தான். பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே சிறுத்தை நடமாடி இருக்குது. காட்டெருமை வரும், குரங்கு இருக்கும், யானை எனக்கு தெரில, மேபி வந்திருக்கலாம். நான் எதுவும் கேள்விப்பட்டதில்லை யானை வந்த மாதிரி இந்த இடத்துக்கு. ஆனால் இந்த இடத்துலலாம் சிறுத்தை நடமாடி இருக்குங்க. அதனால் மோஸ்ட்லி நைட்லலாம் கொஞ்சம் என்றைக்கோ ஒரு நாள் வரும், அன்னைக்கு மாட்டினா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, பாருங்கள் நிறைய சாக்லேட் கடைலாம் இருக்குது. பார்ப்போம். நம்ம சாக்லேட்டு இப்போதைக்கு சாக்லேட் வாங்குகிற ஐடியா இல்லை, ஏன்னா இப்போயே தொண்டை கரகரன்னு இருக்குது. அந்தளவுக்கு குளிர். அப்புறம் வைசர் கிளியராக தெரிய மாட்டேங்குதுங்களா, அதனால் வைசர் ஓப்பன் பண்ணி வச்சு ஓட்டு அந்த மழை பட்டு அப்படியே முகம் மட்டும் சில்னஸாக இருக்குது. கை கால் முகம் மற்ற எந்த இடமும் நனையலைங்க. ரெயின் கோட்டு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ் பண்ணுற ரெயின் கோட்டு க்ளோன் ஃபிஷ்ஷோடது. என்ன ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா மழை தாங்குது. ஏன்னா நான் வந்து ரொம்ப நேரமாக மழையில் நனைஞ்சிட்ருக்கேன், இன்னும் ஒரு தண்ணி கூட உள்ளே போகலை. பாருங்கள் இங்கே அந்த ரைட்டில் ஃபயர் சர்வீஸ் இருக்குது. ஓ, ஃபயர் சர்வீஸே இங்கே தான் இருக்குங்களா? பார்த்திங்கன்னா இது வரைக்குமே சிறுத்தை வந்திருக்குங்க. கொஞ்சம் டேஞ்சர் தான். சிறுத்தைட்டிருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும் லக் இருந்தால், இல்லாட்டி கண்டிப்பாக மாட்டிக்குவோம். குறவெல்லாம் கிடச்சின்னா கண்டிப்பாக அவுட்டு தான், தப்பிக்க முடியாது. ஏதோ கை காலில் லைட்டாக அடித்தோன்னா அடித்து தப்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த பயத்தில் எப்படி அடிப்போம்லாம் கேட்காதீங்க, பயத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அடிச்சிடுவீங்க. நிறைய வீடியோவில் பாருங்கள், அது பார்த்திங்கன்னா தெரியும். என்ன சொல்லலாம், ஒரே யோசனையாகவே இருக்குங்க. கூழாங்கல் ரிவர் காட்டிட்டு அப்புறம் வால்பாறை பேக் சைடு நாங்கள் ஒரு டிராஃபிக் ஆகிடுச்சா, மழை வேறங்களா, ஊட்டி மாதிரி டிராஃபிக்காக. அதனால தான் ஊட்டி அவாய்ட் இல்லைங்க, பஸ்ஸு நிப்பாட்டியிருக்காங்க. டிராஃபிக் இல்லை, நம்ம பூந்து போயிடுவோம். நம்மள்ட்ட தான் 2 வீலர் இருக்கே. ஊட்டிலாம் பார்த்திங்கன்னா செமையாக லாக் ஆகிரும். இந்த மாதிரிலாம் லாக் ஆச்சுன்னா, வால்பாறை பெரிய இடம் கிடையாது, ஓரளவுக்கு சின்ன இடம் தான். அதனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நீங்கள் மோஸ்ட்லி 2 நாளில் வால்பாறையை சுற்றி பார்த்துடலாங்க. இருக்க எல்லா இடமும் ரொம்ப ரேராக நீங்கள் ஒரே நாளில் சுற்றி பார்த்துடலாம். கொஞ்சம் அரிபரி இல்லாமல் பொறுமையாக வாங்கினா அதிகபட்சம் 3 நாள் எடுத்து பொறுமையாக என்ஜாய் பண்ணலாம். வால்பாறை சூப்பராக இருக்கும். அப்புறம் ஆல்டிடியூடும் கம்மி தான். நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் கம்பேர் பண்ணும்போது வால்பாறை ஆல்டிடியூடு வந்து ரொம்பவே கம்மி. இங்கே எங்கேயாவது தான் சாப்பிட்லான்னு பார்த்தேன், ஆனால் முன்னாடியே சாப்பிட்டேன். ஏன்னா இங்கேயும் பாருங்கள் இந்த ஒரு இடத்துல தான் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது. அப்புறம் இண்டியன் ஆயில் வந்து ஊர் தாண்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து கவர்மெண்ட்டு டிப்போ மாதிரியா, பஸ்ஸுக்கு மட்டுமா இல்லை எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் இங்கே பாரத் மட்டும்தான் இருக்குது. வேறு பெட்ரோல் பங்க்கு தெரில, உள்ளூர்காரங்களுக்கு மேபி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒன்று தான். பாருங்கள் இந்த லெஃப்டில் இருக்க தான் பார்த்திங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட். ஊர்லாம் ஓகே தாங்க, இதெல்லாம் சூப்பராக தான் இருக்கும் சிட்டிக்குள்ளே. கொஞ்சம் அவுட்ரு தாண்டி போயிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டம்னா இது நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்காது. வால்பாறை எல்லாமே பக்கம்தான். நீங்கள் வால்பாறை சுற்றளவே சோலையாரே பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும்.
அவ்வளோதான். பட் ஆனால் ஊட்டி கொடைக்கானல் அப்படி இல்லை, ரொம்பவே பெரிய இடம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் ஒரு அங்கேயும் பார்த்திங்கன்னா சின்னதாக பஸ் ஸ்டாண்டு மாதிரி, அது டிப்போவா அது என்ன கணக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரிலங்க. ஏன்னா அந்த கடைசிலையும் பஸ்ஸஸ்லாம் நிற்கும். சரி, அது சப்போஸ் தெரிஞ்சாங்கன்னா சொல்கிறேன். பாப்பா யார்கிட்ட கண்டிப்பாக யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், ஏன்னா கேட்குற நிலமையில இல்லை. மழை விழுந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் எப்போயுமே. பட் ஆனால் ஆள் நடமாட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அந்த மழை காலம் மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மழை விழுந்துட்டு இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரைட்டில் பஸ் நிற்கிது பாருங்கள், அது என்ன கணக்குன்னு கொஞ்சம் புரியல. சிட்டிக்குள்ளே இருக்க மாதிரி தான், மழை விழுந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கும். பாருங்கள், தண்ணி பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தாங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா பெருசாக ஆள் நடமாட்டம்லாம் இல்லை. பார்ப்போம் கூழாங்கல் ரிவரில் எப்படி கூட்டம் இருக்குது என்னென்னு பார்ப்போம். இந்த ரைட்டில் போனால் இன்னொரு ஊர், அங்கே வந்து இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குங்க. பாருங்க சார், இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. ஐயோ, உங்களுக்கு வேறு தெளிவாக காட்டணுமே, அடிக்கடி வேறு கண்ணாலில் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அது தொடச்சா ஒரு 2 செகண்டுக்குள்ளே டக்குன்னு மழை துளி விழுந்துருது. பார்ப்போம், நம்ம மழை இல்லாத போது கண்டிப்பாக ஒரு நாள் வரோம், அப்போ நம்ம நீட்டாக வீடியோ எடுத்து காட்டிடலாம். ஏன்னா நிறையா நினச்சி வச்சுருந்தேன் ஸ்லோ மோஷனில் எடுக்கலாம், பக்காவாக எடுத்து காட்டலான்னு. பட் ஆனால் முடிவே இல்லை, அந்த மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா மழை விழுந்துட்டுருக்கனால. அது மழையை குத்தம் சொல்ல முடியாது, மழை வந்து நல்லது தான். இருந்தாலும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. மோஸ்ட்லி எப்போயுமே மழையில் ரைட் பண்ணாதீங்க, அதுதான் வந்து நல்லது. மலையில் ரைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், உங்களால் பெருசாக ரைடு ஆமாம் அந்தளவுக்கு கூட ரைடை என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹில் ஸ்டேஷன் வரீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு, அந்த இது கிளைமேட்டுக்கு மிஸ்ட்டு என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் மலையை அவ்வளோ சீக்கிரம் என்ஜாய் பண்ண முடியாது. ஆமாம், எந்த ஆற்றுலையும் இறங்கவும் முடியாது, எப்போ வெள்ளம் அடித்து இழுத்துட்டு போகணுன்னு சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மான்சூன் ரைடெலாம் பண்ணிங்கன்னா ஜாக்கிரதையாக ரைட் பண்ணுங்கள், அதான் வந்து நல்லது. அப்புறம் இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நானும் ரொம்ப நேரமாக பார்த்துருக்கேன். பஸ்ஸை நிற்கும் முந்திலான்னு பார்க்குறேன், பார்த்தா முடியாது போலங்களேங்க. விட்டுட்டார் அப்படிங்க. ஹார்ன் அடித்தேன், அவர் போன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் முந்தினேன். ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் எப்போயுமே நம்ம பொறுமையாக தான் ஓவர்டேக் பண்ணணும், அதான் வந்து ஒரு நல்ல விஷயம். லொக்கேஷன் வந்தாச்சுங்க, வந்தாச்சு. நானும் என்னடா அது போய்கிட்டே இருக்க, வழி மாறிட்டோமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். லொக்கேஷன் வந்தாச்சு. பாருங்க எவ்வளோ வேகமாக தண்ணி போயிட்டுருக்குன்னு. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். கூழாங்கல் ரிவர் பார்ப்போம், கூட்டம் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. என்னங்க போலீஸ், ஆமாம் தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் செக்கிங்லாம் பலமாக இருக்குது. பரவாயில்லையே, முதல்ல இந்த அளவு கடை இல்லைங்க, இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கடை வச்சிட்டாங்க. இருங்க, பஸ்ஸை வேறு எப்போயுமே இப்படி தாங்க, நம்ம ஒரு நிற்கிறதுக்கு முன்னாடி பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிடுவோம். அது வரைக்கும் நம்மளால் பஸ்ஸை ஓவர்டேக்கே பண்ண முடியாது. பஸ்ஸுக்காரங்க பார்ப்பாங்க, எதுக்கடா முந்தினேன் இங்கே நிற்கிறதுக்கு அப்படின்னு. கண்டிப்பாக டிரைவர்லாம் கண்டிப்பாக யோசிப்பார். பாருங்க தண்ணி செமையாக போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா கூழாங்கல் ரிவர் வந்தாச்சு. கடையில் மாங்காய் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். ப்ரெட் ஆம்லேட்டு அப்புறம் சுண்டல் எல்லாம் இருந்துச்சு, இருந்தாலும் மாங்காவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மாங்காய் சாப்பிட்டுட்ருக்கேன். க்ரௌடு கொஞ்சம் கம்மி தான், நம்ம அளவுக்கு கூட்டம் இல்லை. ஏன்னா மழை ரொம்ப பயங்கரமாக மழை வந்துருக்கனால பெருசாக கூட்டம் இல்லை. பாருங்க மைனா, ஹாய் மைனா. பாருங்க தண்ணி வந்து மெதுவாக போகிற மாதிரி தான் தெரியும், ஆனால் சரியான ஸ்பீடில் போயிட்டுருக்கு. முதல்லாம் கீழே இறங்கலாம், இப்போ வந்து போலீஸ் இருக்காங்க, கீழே இறங்கக்கூடாது, இல்லைனாலும் இறங்கக்கூடாது. ஏன்னா தண்ணி வந்து அசால்ட்டாக அடித்து இழுத்துட்டு போயிடும், நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. சரி ஓகே, நான் அப்படியே பார்த்துட்டே வாங்க. கொஞ்சம் வேறு ஒரு பிளேஸ் காட்டுறேன், காமிச்சிட்டு மணி இப்போ பார்த்திங்கன்னா மணி 5:40 ஆயிடுச்சு. சீக்கிரம் போயிட்டு அந்த பிளேஸ் காட்டுறேன்.
ஓகேங்க, மாங்காய் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. வண்டி பாருங்க, இந்த வீட்டுக்கே வண்டி இழுக்க முடியல சாமி. இப்போதைக்கு கேமரா திங்ஸ் எல்லாம் கொஞ்சோண்டு தான் இருக்குது. இருங்க. ஜி பூமா மந்திரக்காளி வந்துரு. என்னங்க இந்த மாதிரி இதுக்கே டயர்டாக பாருங்க. மாடெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கு. வந்துருச்சுங்க. பா, வெறும் கேமரா திங்ஸ் தாங்க இருக்குது பேக்கில். பெருசாக வெயிட் ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கே நம்மளால் வண்டி இழுக்க முடியல. ஸோ இதை விட பெரிய வண்டிலாம் வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும். சரி விடுங்க. பார்த்திங்கன்னா போலீஸில் கிளம்ப சொல்லிட்டாங்க. பாருங்கள், அங்கே பாருங்கள் எப்படி தண்ணி போயிட்டுருக்குன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 6 மணியோட க்ளோஸுங்களாமா. மணி 5:45 ஆகி போச்சு. பாருங்கள், தண்ணி பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஓகே, எப்படியே கூழாங்கல் ரிவர் காட்டியாச்சு. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் இருட்டுக்குள்ளே நம்ம வால்பாறை பேக் சைட் நான் காட்டிடுறேன். மேபி அடுத்த பாட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். சரி, லொக்கேஷன் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துலலாம் நின்று வீடியோ எடுக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒட்டுக்கா அந்த இடத்துல போய் காட்டுறேன். அதை அடுத்த பாட்டில் பார்த்துக்கோங்க. எல்லோருக்கும் பாய்.